என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே எழுத்தும் தெய்வம் எழுதுகோளும் தெய்வம் என்ற மகாகவி பாரதியாரை வணங்கி அறத்தான் வருவதே இன்பம் என்று ஓங்கி உரைத்த தெய்வப்புலவர் திருவள்ளுவரை வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சிந்திக்கவிருப்பது திருவள்ளுவரின் பார்வையில் நட்பு. சரிங்களா? திருவள்ளுவர் நட்பு குறித்து என்னென்ன சொல்லியிருக்காருங்கிறத இந்த கட்டுரையில் காணலாம். இலக்கண மரபோடு இலக்கிய வளம் செழித்ததுமான தமிழ்மொழியின் செவ்விலக்கிய வரிசையில் தமிழின் நீதி நூல்கள் வரிசையில் தலையாய நூலாக விளங்கும் திருக்குறளை போற்றாத, பயன்படுத்தாத, ஆராயாத தமிழ் புலவர்களும் சான்றோர்களும் இல்லை என்றே கூறலாம். வாழ்வு என்பது ஒருவரையொருவர் சார்ந்து ஒருவருக்கொருவர் உதவியாகவும் துணையாகவும் வாழ வேண்டிய சமூக உறவாகும். இந்நிலையில் மனித வாழ்வு சிறந்ததாக இருக்க தேவையானது நட்பு ஒன்றே ஆகும். நட்பு என்பது இரு மனிதர்களின் மொத்த உணர்வுகளின் அடிப்படையில் தோன்றும் உரிமையின் வெளிப்பாடாகும். தமிழர் தம் வாழ்வில் நட்பு என்பது வாழ்வியல் அறமாக போற்றப்பட்டதை இலக்கியங்களின் வாயிலாக அறிய முடிகின்றது. மானிடத்தின் உயரிய பண்பான நட்பு குறித்து நட்பு, நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, பழமை, சிற்றினம் சேராமை போன்ற அதிகாரங்களின் வழியாக தெளிவுற திருவள்ளுவர் விளக்கமளித்துள்ளார். திருக்குறளில் நட்பிற்கு மட்டும் அதிகமான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மானுட வாழ்வில் ஒருவனது தீமையை குறைக்கவும், அவனை நேசிக்கவும், அவனோடு சரியான முறையில் நட்பு பாராட்டவும், முறையற்ற நட்பையும் கூடா நட்பையும் கண்டுணர்ந்து கொண்டு செயல்படவும் மனித குலத்திற்கு வழிகாட்டுவனவாக திருக்குறளில் அதிகாரங்கள் அமைந்துள்ளன. 6 அதிகாரங்களுக்கு மேலாக நட்பு குறித்து கூறப்பட்டுள்ளது. மேலும் பல இடங்களிலும் திருவள்ளுவர் நட்பு குறித்து விளக்கமாக விவரித்துள்ளார். கலைகள் இன்பம் தரும் இயல்புடையதாக இருத்தல் வேண்டும். எல்லா கலைகளிலும் உயர்ந்தது கவிதை கலை. ஆதலின் அது இன்பத்தை தருவதில் தலை சிறந்ததாக விளங்குகின்றது. கவிதை என்பது பயனோடு இனிமையம் தருவனவாக இருத்தல் வேண்டும். மலரில் தேன் இருப்பது போல திருக்குறளில் கவிதை சுவை நிரம்பியுள்ளது. படிக்க படிக்க இனிமை உடைய கவிதையாகவும் பொருள் உணர நலம் பயக்கும் நீதி நூலாகவும் திருக்குறள் விளங்குகின்றது. திருக்குறளானது கவிதை வடிவில் அமைந்து சொற்சுவையும் பொருட்சுவையும் ஒருங்கே பெற்று திருக்குறளை தனிமனித வாழ்க்கைக்கும் உலக பொது வாழ்க்கைக்கும் ஒரு உயர்வற்ற உயர்ந்த நூலாக திகழ்வதால் தான் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியார் என்ன சொல்றாரு? யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை அப்படின்னு பாடியுள்ளார். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை தரும் என்பதன் காரணத்தை மனதில் கொண்டு நோக்கினால் நாம் தேடி சென்றும் நம்மை தேடி வந்தும் அமைவது நட்பு. அப்படிப்பட்ட நட்பே கடைசி வரை நீடித்து நிற்கக்கூடிய நட்பாக ஆராய்ந்து அறிந்து கைக்கொள்வது மிகவும் இன்றியமையாததாகும். நமக்கு தாய் தந்தையர் வாய்ப்பது விதி, நண்பர்கள் வாய்ப்பதோ மதி என்று ஷெல்லி அவர்கள் நட்பின் பெருமையை பற்றி கூறியுள்ளார். நட்பை பற்றி புத்தர் அவர்கள் அறிவாளியாகவும் ஒத்து பழகக்கூடியவனாகவும் அடக்கத்தோடு நல்லொழுக்கம் உடையவனாகவும் ஒரு தோழன் கிடைப்பானாகில் எல்லா இடையூறுகளையும் கடந்து அவனுடைய கருத்தோடும் மகிழ்ச்சியோடும் நட்புகள் என்று கூறியுள்ளார். நட்பு எனும் உயர்வான உறவானது எந்த ஒரு வயதிலும் பெற இயலும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த நட்பை பெற்ற ஒருவர் தனக்கு ஒருவர் விஷத்தை கொடுத்த போதிலும் அது நெஞ்சென அறிந்தும் அதனை உண்ணும் அறிவுடையவர் ஆகின்றார் என்பதனை முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் அப்படின்னு நற்றிணை பாடல்ல கூறப்பட்டுள்ளது. தலைவி தனக்கும் பெரிந்தேன் இழைக்கும் நாடனுக்கும் இடையேயுள்ள நட்பானது நிலத்தை விட பெரியது, வானை விட உயர்ந்தது, கடலை விட ஆழமானது என்று எல்லை வகுத்து எந்த பாடலில் சொல்கிறாங்கன்னா, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறளவு இன்றே சாரல் கருங்கார் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நடனோடு நட்பு அப்படின்னு குறுந்தொகை பாடலில் பாடியிருக்காங்க. உன்னை விட உயர்வான ஒரு மனிதரை தவிர மற்றவர்களுடன் ஒருபோதும் நட்பு கொள்ள வேண்டாம் என்று கன்ஃபியூசியஸ் கூறியுள்ளார். நீரானது தான் சேர்ந்த நிலத்தின் இயல்பை பெறுவது போல மக்களுடைய அறிவானது தான் சேர்ந்திருக்கும் இனத்தின் இயல்பை சார்ந்திருக்கும் என்று நிலத்தியல்பால் நீர் திறந்து என தொடங்கும் 452வது குறட்பாவில் திருவள்ளுவர் கூறியுள்ளார். இவ்வுலகில் 1000 உறவுகள் நம்மை தேடி வரும். ஆனால் தேடினாலும் கிடைக்காத ஒரே உறவு உயிர் நட்பாகும். நல்ல சிந்தனைகளும் நற்பண்பு உடையோரது நட்புமே ஒருவனுக்கு நல்லவனாக உருவாக்கி உயர வைக்கின்றது. நல்லறிவு உடையவர்களது நட்பானது ஞாயிறு போன்று நாள்தோறும் வளர்ந்து கொண்டே போய் இறுதியில் முழு பிரகாசத்தை அளிக்கும். தீயவர்களுடைய நட்பானது தேய்பிரை
தேய்பிரையைப் போல முதலில் ஒளி வீசி பின்னர் ஒளி குறைந்து தேய்பிரையைப் போல முதலில் ஒளி வீசி பின்னர் ஒளி குறைந்து ஒருவருக்கும் பயன்படாமல் மறைந்து போகும். இதனையே நிறைநீர நீரவர் கேண்மை குறட்பா எண் 782 கூறப்பட்டுள்ளது. இச்செய்தியை பெரியவர் கேண்மை பிறைபோல என தொடங்கும் நாலடியாரின் 152வது பாடலும் இதே கருத்தை வலியுறுத்தி கூறியுள்ளது. ஆடை நெகிழும்போது விரைந்து சென்று தனது கை அதனை சரி செய்வது போன்று நண்பனுக்கு துன்பம் நேரும் பொழுது தானாக முன்வந்து உதவுவதுதான் உண்மையான உயிர் நட்பாகும் என்பதை உடுக்கை இழந்தவன் கைபோலாங்கே இடுக்கண் களைவதான் நட்பு அப்படின்னு திருவள்ளுவர் கூறியுள்ளார். சேரிடம் அறிந்து சேர் என்ற ஔவையாரின் ஆத்திச்சூடியை மனதில் இருத்தி ஒருவர் தாம் சேரத்தக்க இடம்தானா என்பதை தெளிந்து ஆராய்ந்து அறிந்து பின்பு நட்பு கொள்ள வேண்டும். கூடா நட்பு கேடாய் முடியும் என்ற வாசகத்திற்கு ஏற்ப நட்பு செய்யும் முன்னர் பண்பார்ந்த குடியில் பிறந்த பழி பாவங்களுக்கு அஞ்சுபவர் நட்பை எப்பொருள் கொடுத்தேனும் பெறுதல் பெரும் சிறப்பாகும். நல்ல நூல்களை படிக்கும் பொழுது பல புதுமைகள் தோன்றுவது போல நல்ல நண்பர்களிடம் நட்பு பழக பழக இன்பத்தை அளிக்கும் என்பதை நவில்தொறும் நூல் நயம் போலும் என்ற குறட்பா 783வது குறட்பா உணர்த்துகின்றது. நல்ல குணங்கள் உடையவர்களுடன் பழகுதலே நல்லொழுக்கம் ஆகும். நம்மை விட வயதில் மூத்தவராகவும் அறிவு ஆற்றலில் சிறந்தவராகவும் நல்ல வழிகளை அனுபவங்களால் ஆராய்ந்து கூறும் தகுதிகளை உடைய நம்மை சுற்றியுள்ள சான்றோர்களை நண்பர்களாக பெற வேண்டும். அதுவே திறமைக்கு வழியாகும். நட்பு என்பது சிரித்து மகிழும் பொழுது போக்குவதற்கு என்று எண்ணுதல் கூடாது என்பதை நகுத்தற் பொருட்டன்று நட்டல் என்ற குறட்பாவில் வெளிப்படையாக திருவள்ளுவர் உணர்த்தியுள்ளார். நட்பு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது நட்பின் இலக்கணமாகும். நண்பர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதுதான் முதல் தரமான நட்புக்கு அடையாளமும் ஆகும். நண்பர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனும் கருத்தினை விளக்குகின்ற அதே நேரத்தில் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு என்ற குறட்பாவின் வாயிலாக தன் நண்பன் வரம்பு மீறிய செயலை செய்ய முனைகின்றான் என்று அறிந்து முன்கூட்டியே தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று நண்பர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். ஒருவருக்கொருவர் உள்ளம் ஒன்றுபட்டு பெருந்துணையாக இருக்க வேண்டியது நட்பு என்பதற்கு அடிப்படை என்பதை மறந்து விடுதல் கூடாது. இருப்பினும் நண்பர்களுக்கு தக்க முறையில் அறிவுரை கூறுவதும் தவறு செய்கின்ற போது எடுத்துக்காட்டி நல்வழிப்படுத்துவதும் உண்மை பேசி உள்ளம் ஒன்றுபடுதலும் நட்பிற்கு இலக்கணமாகும். சங்ககால இலக்கிய மாந்தர்களான கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார், அதியமான் ஔவையார், பாரி கபிலர் ஆகியோர் அரசர்களுக்கும் புலவர்களுக்கும் இடையேயான மாசற்ற இழிவற்ற நட்பினை பறைசாற்றுகின்றனர். நண்பர்கள் உரிமையுடன் கூறும் அறிவுரைகள் வெற்றிக்கு துணையாகவும் தோல்வியின் போது தோள் கொடுப்பவனாகவும் அமைதல் வேண்டும். விழைத்தகையான் வேண்டி இருப்பர் குறள் 804 என்ற குறட்பாவானது உரிமையுடன் நம்மை கேட்காமலேயே நண்பர் ஒன்றை செய்தால் நண்பரால் விரும்பி செய்யப்பட்டது என்ற ஒரே காரணத்தால் விரும்பி ஏற்றுக்கொள்வதே சிறந்த நட்பாகும். தன் மீது கொண்ட நட்பினால் அதியமான் கொடுத்த நல்லிக்கனியினை ஔவையார் மகிழுடன் ஏற்றுக்கொண்ட செயல் இக்குறட்பாவிற்கு மிகவும் பொருத்தமுடையதாகும். கஷ்டமான நேரத்தில் தனக்கு உதவியாக இருந்தவரின் நட்பை மேன்மக்கள் ஆனவர்கள் எத்தருணத்திலும் கைவிடவே மாட்டார்கள். மகாபாரதத்தில் துரியோதனனுக்காக தன் சகோதரர்களை எதிர்த்து கர்ணன் போரிட்ட செயல் தனக்கு துன்பம் நேரும் நேரத்தில் நட்புக்கு துணையாக இருத்தலை விளக்குகின்றது. மனிதன் ஒருவன் அனைத்து நற்பண்புகளையும் கொண்டவனாக இருந்தாலும் அவனது நட்பு சான்றோரோடு இல்லாமல் இருந்தால் அவனுக்கு எத்தகைய நன்மைகளும் கிடைக்காது. இலக்கியங்களின் வாயிலாக ஆராய்ந்தால் நட்பு என்பது தமிழர் தம் வாழ்வியல் அறமாக போற்றப்பட்டதை அறிய முடிகின்றது. நவீன கருவிகள் வாழ்வின் முக்கிய அங்கமாக இருக்கின்ற இன்றைய வாழ்க்கை சூழலில் தீ நட்பு, கூடா நட்பு ஆகியனவற்றிற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஆகவே தீமை தரக்கூடிய நட்பை கண்டறிந்து அதிலிருந்து விலகிச் சென்று சிறந்த நட்பை கைக்கொள்ள வேண்டும் என்பதை திருக்குறள் தெளிவாக உணர்த்துகின்றது. உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களமாவை வேண்டும் என்று ராமலிங்க வள்ளலார் அவர்கள் கந்தக்கோட்ட முருகனிடம் வேண்டியுள்ளார். இந்தியாவில் உலக நண்பர்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்படுகின்றது. நண்பர்களுக்காக எதையும் இழக்கலாம், எதற்காகவும் நண்பர்களை இழக்கக்கூடாது. ஆகவே சிறந்த நட்பை ஆராய்ந்து அறிந்து நல்லவர்களை மட்டுமே நண்பர்களாக கொள்ள வேண்டும். நட்பு என்பது ஒரு கவிஞர் சொல்லுவார், என்னன்னு கேட்டிங்கன்னா, நட்பு என்பது உப்பில்லாமல் கூட வாழலாம், ஆனால் நல்ல நட்பில்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா,
நட்புங்கிறது என்னென்னா கண்ணீரை துடைப்பவன் அல்ல நல்ல நண்பன், கண்ணீரே வராமல் தடுப்பவனே நல்ல நண்பன் அப்படின்னு சிந்தனை கவிஞர் கவிதாசன்றவர் சொல்லுவார். ஓகே, நன்றி, வணக்கம்.